ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் தேடலில் இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஊரில் இருந்து அக்கா ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதனால் ஃபிஷ், ப்ரான் இதெல்லாம் வெரைட்டியாக செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, மிளகாய்த்தூள், லெமன் ஜூஸ், ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நகர மீனில் குழம்பு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சின்ன மீனாக இருக்கனால நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். எப்போயுமே நான் மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி மீனில் மசாலா போட்டு நான் செய்யும்போது மீன் குழம்புல அந்த மீன்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ராவாக அந்த மீனை மசாலா போடாமல் போடும்போது இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கும் இந்த சேம் மெத்தட் தான். இறாலுக்கு போட்ட எல்லா அந்த மசாலாவும் போட்டு நான் இதையும் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் வெந்தயம் போட்டுக்கிறேன். இதோட நான் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் மிளகாத்தூளையும் போட்டுட்டு மிளகாய்த்தூள், புளிக்கரைசல் ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நான் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்றேன். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் இதோட நான் சேர்த்துட்டேன். மாங்காய் ஒரு ½ குக் ஆனோடனே நான் மசாலாலாம் போட்டு வச்சுருக்க அந்த மீனையும் இதோட போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சைட்லேயே நான் ரசம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா டைம் இல்லை, அதனால அப்படியே ஒரு சமையலாக அப்படியே நான் முடிச்சிட்ருக்கேன். இதோட நெத்திலியை நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்பில் ப்ரானை கிரில்லில் போட்டுட்டு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் குயிக்காக செஞ்சு எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த டேயை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.